ஈரோடு வருகை தந்த துணை முதலமைச்சர் அவர்களை KMDK மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மரியாதை நிமித்தமாக சந்தித்து ER ஈஸ்வரன் MLA சார்பாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் நினைவு பரிசினை வழங்கினர். நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் BE MLA மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் துர்காமூர்த்தி IAS ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 2362 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அறிக்கை. அதிகபட்சமாக 2351 கிலோ கஞ்சாவும் 11 கிலோ செயற்கை போதைப் பொருட்களும் பறிமுதல். 46 பேர் கைது. ரஷ்ய அதிபர் புதின் வீட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதினிடம் தொலைபேசியில் பேச்சு. நடந்த நிகழ்வு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அமைதியான முறையில் தீர்வு காண ஜெலன்ஸ்கியிடம் அறிவுறுத்தியதாகவும் டிரம்ப் தெரிவித்ததாக ரஷ்யா தகவல். இது சமூக வலைதளங்களின் காலம் என்பதை போலீசாரும் உணர்ந்துள்ளோம். மாணவர்கள் மோதல், சிறார்களின் ரீல்ஸ்கள் கண்காணிக்கப்பட்டு பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிறைய வழக்குகளில் மாணவர்களின் எதிர்காலம் பாதித்துவிடக் கூடாது என பெற்றோர்களை அழைத்து எச்சரிக்கை விடுக்கிறோம். சிறார் விவகாரங்களில் எல்லாவற்றிற்கும் சட்ட நடவடிக்கையே தீர்வு என போலீசார் செயல்பட முடியாது என வடக்கு மண்டல IG அஸ்ரா கர்க் தெரிவித்துள்ளார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகாவினர் 2வது நாளாக CBI விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரிடம் நேற்று 8 மணி நேரத்திற்கும் மேல் விசாரணை நடத்திய நிலையில் இன்றும் ஆஜர். கான்பூர் IITயில் கடந்த 2000 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து கல்லூரிக்கு ரூபாய் 100 கோடி நன்கொடை அளித்து புதிய சாதனை படைத்துள்ளனர். இந்தியாவில் ஒரு கல்வியாண்டில் படித்த மாணவர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் அதிக நன்கொடை வழங்கியது இதுவே முதல் முறை. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். காளைகளுக்கு நடைபயிற்சி, மண்ணை கொம்புகளால் குத்த வைப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. உலகின் முதல் ஹாரி பாட்டர் தீமில் உருவாக்கப்பட்ட ஹோட்டல் ஜெர்மனியில் விரைவில் திறக்கப்பட உள்ளது. வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற கலிதா ஜியா உடல்நலக் குறைவால் காலமானார். 1991 முதல் 96 மற்றும் 2001 முதல் 6 என இருமுறை பதவி வகித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.